திருப்பரங்குன்றத்தில் இன்றிரவு 7 மணிக்குள்ளாக தீபம் ஏற்றப்பட வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தீபம் ஏற்றுவதற்காக சென்ற தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் தற்போது அதிரடியாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான் முழு விவரங்கள். அதிக அளவு சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்கிற கடந்த ஒரு வருடமா அதிக அளவுல சர்ச்சையில சிக்கி இருக்கிற திருப்பரங்குன்றம் மேலும் ஒரு சர்ச்சையில கடந்த 2 தினங்களாக சிக்கி தவிச்சிட்டு இருக்குது. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது கடந்த 2-4 தினங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் என்ன பண்ணினாருன்னா, அந்த இடத்தை விட்டுட்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு விளக்கு பொருத்திட்டு இருந்த அந்த தீபம் ஏற்றிட்டு இருந்த இடத்துல மலை மேல இருக்கிற அந்த விளக்கு தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இந்த உத்தரவு ஏற்கனவே நேற்று கடைபிடிக்கல அப்படிங்கிறதோட இல்லாம இது சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக விளங்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு தமிழக அரசு தரப்புல அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோட இல்லாம இன்னைக்கு காலையில முதல் கட்டமா அந்த வழக்கானது தொடரப்படும் அப்படின்னு விசாரிக்கப்படும் சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவிச்சிருந்தது. இந்நிலையில இன்று காலை 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்திருந்தது. அவங்க நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வழங்கிய தீர்ப்புல எந்த விதமான மாற்றமும் இல்லை, அது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்ததோடு இல்லாம நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இதை கருதி என்ன பண்ணாங்க, ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையில விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவிட்டாங்க. இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் ஏன் நீங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி கடுமையான அதிருப்தியை தெரிவித்ததோடு இல்லாம இன்று மாலை அதாவது 7 மணி அளவுக்கு 7 மணிக்கெல்லாம் இங்க விளக்கு ஏற்றி இருக்கணும். அதே மாதிரி இரவு 10 மணிக்குள்ள அதுக்கு உண்டான அறிக்கைகள் ஏற்றப்பட்டதா, யார் ஏற்றினாங்க, என்னென்ன காரணம், எவ்வளவு பேர் போனாங்க, 10 பேர் தான் போகணும்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த 10 பேரோட முகவரி அதே மாதிரி உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில 7:30 மணி வரை யாருமே அங்க போகாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு 10 பேர் கொண்டு குழு மேல போன இடத்துல அவங்க மரிச்ச போலீசார் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, விலக்கேற்றதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு, மேலும் வழக்கோட்டானது தற்போது தொடரப்பட்டிருக்கு, அதனால இப்ப விலக்கேற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்மானப்பட்ட நிலையில ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்க வந்திருந்த இடத்துல தேவையில்லாம வாக்கு வங்கிக்காக திமுக அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி அதிமுக தரப்புலையும் கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசுங்கிறது அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும், வாக்கு வங்கி அரசியலுக்காக யாரையும் புண்படுத்தக்கூடாது, அப்படி அதாவது புண்படுத்த வகையில செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, மதுரை காவல் ஆணையாளர் ரோகநாதன் தலைமையில போலீசார் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, ஆயிரக்கணக்கான போலீசார் அங்க குவிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேல யாரும் போகாத மாதிரிக்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது 144 தடை உத்தரவு நேற்று போடப்பட்டது. அது தற்போது அந்த கோர்ட் 6 மணிக்கு ரத்து பண்ணிடுச்சு. ஆனாலும் இந்த 144 தடை உத்தரவு இருக்கிறதுனால மேல யாரையும் அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல, அதனால உள்ள யாரையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில கடுமையான ஒரு பதட்டம் நிலவிட்டு இருந்தது. தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையிலான போலீசார் ஏற்கனவே அங்க வருகை தந்து அவங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்நிலையில பிரேமானந்த் சின்ஹாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க குழுமி இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்களையும் கலந்து செல்ல சொல்லி தற்போது போலீசார் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த நேரம் வேணாலும் கைது செய்யலாம், அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு நிலையில போலீசார சுற்றிலும் குவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அங்க உட்கார்ந்துருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் முன்பு உட்கார்ந்திருந்து ஆர்ப்பாட்டம், மறியல் உள்ளிட்டவைகளை ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதாவது பொது அமைதிக்கு ஏற்கனவே நேற்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்த அதாவது பாஜக உள்ளிட்டவர்கள் 7 பிரிவுகளின் கீழ் 13 பேர் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அத்துமீறி செயல்படுதல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், கூட்டம் கூடுதல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே வழக்குகளை இன்னைக்கு இவர் மேல பதிவு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் தற்போது கூடியிருக்குது. ஏன்னா இன்று மதியம், அதாவது இந்த தீர்ப்பு வருவதற்கு 20 நிமிடத்திற்கு முன்பு தான் அவர் திருப்பரங்குன்றம் வந்திருந்தாரு. திருப்பரங்குன்றம் வந்திருந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழக அரசு தரப்புல ஏற்கனவே நாளைக்கு திரும்ப மேல்முறையீடு பண்ண போறதாக தான் தற்போது யாரையும் மேல அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டது. போலீசார் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒருதலைபட்சமா செயல்படுறதாவே நீங்க வச்சுக்கோங்க, ஆனா யாரையும் மேல எந்த காரணத்தை கொண்டும் மேல நாங்க தீபம் ஏற்ற அனுமதிக்க மேல போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தரப்பு தகவல் தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி இது முற்றிலும் கடந்த ஒரு வருடமாக திருப்பரங்குன்றம் பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த தர்கா
பிரச்சனைகளை கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல போய் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனையாச்சு. தொடர்ச்சி அடுத்து திருப்பரங்குன்றம் கடுமையான பிரச்சனைகளை தற்போது வரை சந்திச்சுட்டு இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டுல அதிக அளவுல சர்ச்சையில் சிக்கிற ஒரு கோவில் சொல்லப்படுறாங்க அறுவடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துல தொடர்ச்சியாக இப்படி நடைபெற்று இருக்கிறதுக்கு ஏற்கனவே இங்க உள்ள பொதுமக்கள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினருமே அதிர்ச்சியில் ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஒரு நீதிமன்றமானது பிறப்பிக்கப்படுற உத்தரவை எந்த சூழ்நிலையிலையும் அரசும் சரி அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அதாவது அதுதான் நியதி. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு அதைத்தான் சொல்லுது. ஆனா இதையெல்லாம் மீறும் பண்ணத்துல நீதிபதி உத்தரவு பிறப்பிச்ச பிறகும் நாங்க மறு அப்பீல் போறோம், அதனால உங்க யாருக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்ச அவங்களையும் சரி அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சு மனுதாரரை மட்டுமாவது மேல விளக்கேற்ற அனுமதிங்க அப்படின்னு தெரிவித்திருக்க நிலையில அவரையும் அனுப்பாம இதை தட்டி கேட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரையே கைது செய்திருக்கிறது அரசியல் வட்டாரங்கள படும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இதற்கு அடுத்த கட்ட நகர் அங்க நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஏற்கனவே பாஜகவினர் பல்வேறு பேர் குமிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இது தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.